மக்களே, நான் சத்யவர்ஷா. இந்திய அரசியல் அமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். தேர்தல் அறிக்கை பகுதி 9. சட்டமன்றத்தில் விரிவாக்கம் செய்யப்படும் மக்களுக்குரிய குறைகளை நேரடியாக கேட்பதற்குரிய நம் பாதுகாப்பாளர் சட்டத்தின் கீழ் முழுமைப்படுத்தும் சட்டமாக இதை செயல்படுத்த வேண்டும். ரயில் அமைப்புகள் பாதுகாப்பாளர் சட்டத்தின் கீழ் அனைத்து மக்களுக்கும் முறையான சரிசமமான கட்டண வசதி, ஊழியர்களுக்கு முழுமையான அரசினுடைய நேரடி வேலை நியமனம், சம்பளம், மருத்துவ காப்பீடு, விபத்து காப்பீடு, வேலை நேரம், ஓய்வூதிய திட்டம், பாதுகாப்பு முறைப்படுத்தும் திட்டம், ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் மீண்டும் பணி பகுதி வேலை நேரமாக வாய்ப்பு முறைப்படுத்தும் திட்டம், ஊனமுற்றோர்கள், முதியோர்கள் குறை கேட்கும் தனி தொலைபேசி மையம் அமைத்திட வேண்டும். சட்டமன்றத்தில் தினமும் 4 மணியிலிருந்து 6 மணி வரை கண்டிப்பாக முதல்வரிடம் ஊனமுற்றவர்கள், முதியோர்கள் அவர்களுடைய குறை இருந்தால் நேரடியாக முதல்வரிடம் பேசுவதற்குரிய ஒரு முன்னுரிமை அளிக்க வேண்டிய ஒரு சட்டமாக நம் பாதுகாப்பாளர் சட்டம் முழுமைப்படுத்தி தரப்படும். லாரி தொழிற்சங்க பாதுகாப்பாளர் சட்டத்தின் கீழ் நேரடியாக சட்டமன்றத்தில் மாதம் முதல்வரிடம் குறைகளை எடுத்துரைக்கும் நாளாக பாதுகாப்பாளர் சட்டம் முழுமைப்படுத்தும் திட்டம் கொண்டு வரப்பட வேண்டும். ஊனமுற்றோர் மக்களுக்குரிய கூட்டமைப்பு அமைப்பாளர் பாதுகாப்பாளர் சட்டத்தின் கீழ் தொழில், வேலை, விவசாயம், சிட்கோ நிறுவனத்தின் மூலம் அரசினுடைய கூட்டமைப்பு தொழிலாக கொண்டு வரப்பட வேண்டும். தாய் வணிக கூட்டமைப்பு அமைப்பாளர் பாதுகாப்பாளர் சட்டம் சிட்கோ நிறுவனத்தின் மூலம் கொண்டு வரப்பட வேண்டும். தந்தை வணிக கூட்டமைப்பு அமைப்பாளர் பாதுகாப்பாளர் சட்டத்தின் கீழ் சிட்கோ நிறுவனத்தில் அமைப்பு கொண்டு வரப்பட வேண்டும். சிட்கோ அமைப்பாளர் அனைத்து கூட்டமைப்பு தொழிற்சாலை நம் பாதுகாப்பாளர் சட்டத்தின் கீழ் ஏற்படுத்த வேண்டும். மகளிர் வணிக கூட்டமைப்பு அமைப்பாளர் பாதுகாப்பாளர் சட்டத்தின் கீழ் சிட்கோ நிறுவனத்தில் கொண்டு வரப்பட வேண்டும். சிட்கோ மையத்தில் ஆரம்ப பள்ளி அமைப்பாளர் கூட்டமைப்பு பாதுகாப்பாளர் சட்டத்தின் கீழ் முழுமையாக கொண்டு வர வேண்டும். சிட்கோ இலவச உணவு விடுதி அமைப்பாளர் பாதுகாப்பாளர் சட்டத்தின் கீழ் கூட்டமைப்பு திட்டமாக கொண்டு வரப்பட வேண்டும். இளைஞர்கள் அமைப்பாளர் கூட்டமைப்பு சிட்கோ நிறுவனம் ஆவணம் திட்டமாக கொண்டு வரப்பட வேண்டும். கனிமம் பற்றி பள்ளி கல்லூரி பாடத்திட்டமாக நம் பாதுகாப்பாளர் சட்டத்தின் கீழ் கொண்டு வரப்பட வேண்டும். பொது பணித்துறை டெண்டர் தடை சட்டமாக கொண்டு வரப்பட வேண்டும். நேரடியாக தொழிலாளர்கள் வேலை நியமனம் செய்யப்பட்டு ஒவ்வொரு இடத்திலும் அதற்குரிய தணிக்கை முழுமைப்படுத்த வேண்டும். இதனால் ஒரு எண்ணற்ற மக்களுக்கு நேரடியாக அரசினுடைய வேலை நியமனம் செய்யப்படும். அவர்களுக்குரிய சம்பளம், அவர்களுக்குரிய காப்பீடு, அவர்களுக்குரிய ஒரு விபத்து காப்பீடு, அவர்களுக்குரிய பாதுகாப்பு அனைத்துமே ஒரு